எனவே தாவேகா அரசு அமைந்த பிறகுதான் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளருக்கு எதிராக இந்த கைது நடவடிக்கை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் திமுகவை சார்ந்தவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லாத அளவிற்கு திமுகவினுடைய இந்த தாவேகா அரசின் ஆட்சி காலத்தில் அடக்குமுறைகள் இருக்கின்றது என்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த தேர்தல் களம் என்பது தாவேகா வெர்சஸ் திமுக என்பதாக இருப்பதாக தற்போதைய முதலமைச்சர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அதன் பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகும் இப்பொழுதும் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே வலிமையான அரசியல் சக்தி தமிழக வெற்றிக் கழகம் தான் என்பதை தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தொடர்ந்து பேசி வருகின்றார். இப்பொழுது திமுக மீது தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. RS பாரதி உள்ளிட்டவர்கள் பேசும்பொழுது திமுகவினர் எல்லாம் மேடையில் இதுபோன்று பேசுவது இன்றைக்கு நேற்றல்ல, போராட்ட களத்தில் இதுபோன்று பேசுவது வழக்கம்தான். கீழே இருப்பவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள், அதையெல்லாம் நாம் எப்படி மேடையில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? கீழே இருக்கக்கூடியவர்கள் உணர்வு உந்துதலில் சில கருத்துக்களை எல்லாம் பேசுவார்கள். எனவே போராட்டம் நடைபெறக்கூடிய நாட்களில் எல்லாம் இப்படி பேசுவது இயல்புதான். தலைவர்கள் வீடுகளில் மட்டும் மின்சாரம் இருக்கின்றது, எங்கள் வீட்டிலே மின்சாரம் இல்லை. தலைவர்கள் வீட்டிலே தண்ணீர் இருக்கின்றது, எங்கள் வீட்டிலே தண்ணீர் இல்லை என்றெல்லாம் பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது, போராட்டம் நடக்கும் பொழுது மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பேசுவது இயல்புதான். அதற்காக இதுபோன்று கைது நடவடிக்கை எடுக்கலாமா? இதெல்லாம் காலங்காலமாக தமிழக அரசியல் மேடைகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுதானே என்று RS பாரதி கேள்வி கேட்டிருந்தார். இதுபோன்று போராட்டங்களில் ஈடுபட்டு போராட்டங்கள் நடத்தி சிறை சென்று அதன் பிறகு ஆட்சிக்கு வந்திருந்தால் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு, முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும். ஆனால் போராட்டமே நடத்தாமல் ஆட்சிக்கு வந்து விட்டார், அதனால் அவருக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை என்பதாக RS பாரதி கடும் குற்றச்சாட்டுகளை அரசின் மீது முன்வைத்திருந்தார். எனவே இது போன்ற ஒரு பேச்சுக்காக இவ்வளவு பெரிய கைது நடவடிக்கை, கிட்டத்தட்ட 6 to 8 மணி நேரம் காவல்துறை வாகனத்தில் வைத்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பல்வேறு மாவட்டங்களை கடந்து தஞ்சாவூருக்கு அழைத்து செல்வது, இவ்வளவு பெரிய நடவடிக்கை அவசியம் தானா என்பதை போன்று திமுகவினர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதே நேரம் நீதிமன்றத்திலும் கூட முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த முன்ஜாமீன் மனுவுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லும் பொழுது விசாரணைக்காக மட்டும்தான் அழைத்து செல்லப்படுகின்றோம், இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் எல்லாம் முக்கியமானவை என்று நீதிபதி அவர்களுக்கு அந்த சட்டப்பிரிவுகளை எடுத்து கூறி அதன் அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் சென்று அந்த காவலர்கள் விசாரிக்க இருக்கின்றார்கள். இன்று காலையே உதயநிதி அவர்களை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கேட்டிருந்தோம். அதன் பிறகு திமுகவினர் அங்கே குவிந்து விட்டார்கள். அதன் காரணமாகவே கைது செய்து அழைத்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கைது செய்து அழைத்து செல்லப்பட்டாலும் அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் தமிழக அரசுக்கு இல்லை. விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்படுவார், காவல் நிலையத்தினுடைய ஜாமீன் நிலையே உதயநிதி விடுவிக்கப்பட்டு விடுவார் என்பதாகவெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். அதன் பிறகும் திமுகவினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கைது நடவடிக்கை குறிப்பாக திமுகவினுடைய எதிர்காலமாக பார்க்கப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்த சில நாட்களுக்குள்ளாகவே எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் சில போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் தற்போது கைதாகி இருப்பது திமுகவினருக்கு ஒரு போராட்ட எண்ணத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் தாவேகாவிற்கு எதிரான போராட்டமாக இதை நடத்தி இருக்கின்றார்கள். தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி கொடிகள் ஊன்றப்பட்ட பகுதியிலே அந்த கொடிகளை எல்லாம் அகற்றிவிட்டு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. எனவே இந்த காவிரி பிரச்சனையிலே தமிழக அரசினுடைய செயல்பாடு போதுமானதாக இல்லை என்பதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் நேற்றைய தினம் தஞ்சையிலே சுட்டி காட்டியிருந்தார் என்பதை திமுகவினர் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். இன்றை காலை செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது கூட எதிர்க்கட்சி தலைவரும் அதே கருத்தை தான் சொன்னார். நான் ஏதோ சொல்லிவிட்டேன் என்று வெட்டி ஒட்டி பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை அடிப்படையாக வைத்து என்னை கைது செய்கின்றார்கள். நேற்றைக்கு அவ்வளவு கருத்துக்களை சொன்னேன், அவ்வளவு விஷயங்களை நேற்றைய தினம் நான் அந்த நிகழ்வில் பங்கேற்று நான் பேசியிருந்தேன். அவற்றையெல்லாம் கேட்காமல் திட்டமிட்டு மடை மாற்றுவதற்காக காவிரி பிரச்சனை தொடர்பாக விவசாயிகள் பேசி வருகின்றார்கள், பொதுமக்கள் பேசி வருகின்றார்கள், இவற்றையெல்லாம் மடை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னை கைது செய்திருக்கின்றார்கள் என்பதாக ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய காலத்திலே உங்களை கைது செய்கின்றார்களே, நீங்கள் சட்டப்பேரவைக்கு வருவதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இதை பார்க்கின்றீர்களா என்று கேட்ட பொழுது, நானே சட்டப்பேரவைக்கு சென்று கேள்வி கேட்டாலும் இவர்கள் என்ன பதிலா சொல்ல போகின்றார்கள். எனவே இந்த கைது நடவடிக்கை என்பது ஒரு காமெடி நடவடிக்கை என்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்று தனக்குரிய பாணியிலே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லி சென்றிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.